Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம PGTRB இங்கிலீஷில் யூனிட் 10க்கு MCQs பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட் 10 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதை பற்றி 2 வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பற்றி அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணுன்றதை அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு MCQ வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது 2 இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துருங்க. அண்ட் அடுத்து வர வீடியோஸில் வந்து MCQs அலாங் வித் என்ன புக்கு ரெஃபர் பண்ணணும், அந்த புக்ஸ்லேருந்து எடுக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் என்னென்ன மேஜராக படிக்கணும் அப்படின்றதையும் நான் வந்து வீடியோஸில் வந்து நான் போடுறேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த யூனிட்டை வந்து ஈஸியான யூனிட்டுன்னு சொல்கிறேன். ஸோ இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி 110 மார்க்ஸ் நம்ம வந்து மேஜருக்கு எழுத போகிறோம். ஸோ இந்த யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்குமே வந்து நம்ம 10 to 11 மார்க்ஸ்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு சில யூனிட்டில் மட்டும் அதிகமாக இருக்கும், ஒரு சில யூனிட்ஸில் கம்மியாக இருக்கும். ஸோ அது கரெக்டாக ஒரு யூனிட்டுக்கு 10 மார்க்ஸ் தான் அப்படின்ற மாதிரிலாம் எந்த யூனிட்டுக்கும் வைக்க மாட்டாங்க. பட் மோர் ஆர் லெஸ் 7 to 11 or 12 அந்த மாதிரி தான் எல்லா யூனிட்டுக்குமே இருக்கும். ஸோ இந்த யூனிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த யூனிட்டில் மட்டும் தான் உங்களால் 10 out of 10 ஈஸியாக எடுக்க முடியும். அது எப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண. ஸோ இதுக்கு வந்து பர்டிகுலர் சிலபஸோ அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்கணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் படிக்கணும். ஸோ ஃபார் தட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்கன் இங்கிலீஷ் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்கன் இங்கிலீஷ் அமெரிக்கன் லிட்ரேச்சர் நம்ம ஒரு யூனிட்டில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அது கூடவே வந்துட்டு அமெரிக்கன் வேர்ட்ஸு, பிரிட்டிஷ் வேர்ட்ஸு, ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த மாதிரி நார்மலாக கிராமரில் இருக்கிறது, டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து இந்த யூனிட்டில் இருக்குது. ஸோ ஆஸ் அ டீச்சராக, ஆஸ் அ இங்கிலீஷ் டீச்சராக இது எல்லாமே வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான். இதில் இருக்க நுணுக்கங்கள், இதில் என்னென்ன மாதிரி நுணுக்கங்கள்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோன்னா நாளைக்கு நமக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்ம பசங்களுக்கு சொல்லித்தரது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரத்துக்குமே வந்து இந்த வீடியோஸ் தான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த யூனிட் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களால் ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும். அண்ட் இதில் வந்து தான் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும். எப்படி மேக்ஸில் ஃபார்முலாஸ் இருக்கோ அதே மாதிரி கிராமர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈஸி வேலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபிகல்ட்டுக்கு மூவ் ஆக போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். கேட்டிருந்தீங்க ஒரு சிலர் வந்துட்டு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, டிஃபிகல்ட்டாக கொடுங்க அப்படின்ற மாதிரிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே டிஃபிகல்ட்டாக கொடுத்தோம் அப்படின்ற பட்சத்தில் உங்களால் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்க MCQs அட்டன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அதுக்கப்புறம் அதில் இருக்க நுணுக்கங்கள், அதில் என்னென்னலாம் இன்னும் சப் பிரான்ச்சஸ் மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அதனால தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறேன். ஸோ இது வந்து பார்ட் 2 ஆஃப் MCQs. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So first question, identify the correct passive form of the sentence, they are painting the walls. ஸோ பாசிவ் ஃபார்ம், ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் நமக்கு தெரியும். ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் வந்து சப்ஜெக்ட் தான் டூயராக இருப்பாங்க. இதில் பாசிவ் வாய்ஸில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து டூயராக இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இல்லை, எல்லா பாசிவ் வாய்ஸ்லையுமே வந்துட்டு உங்களுக்கு V3 ஃபார்ம் தான் இருக்கும், அலாங் வித் B ஃபார்ம் வேர்ப்ஸ் இருக்கும், எனி கைண்ட் ஆஃப் B ஃபார்ம் வேர்ப்ஸ். ஸோ B ஃபார்ம் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய இது இருக்குது. பியில் வந்து B இருக்குது, பீன் இருக்குது, பீயிங் இருக்குது, இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், இது எல்லாமே வந்துட்டு நம்ம B ஃபார்ம் வேர்ப்ஸ் அப்படின்றது தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஸ்ட்ரக்சர் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னாலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெயிண்டிங் இருக்குது, பீயிங் இருக்குது, பெயிண்டட், பீயிங் பெயிண்டட் இருக்குது அண்ட் ஹாவ் பீன் பெயிண்டட். ஸோ இது பெயிண்டிங் வந்து வராது, நமக்கு வந்து ஆன்சர்லேருந்தே நம்ம தூக்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர் பீயிங் பெயிண்டட், ஆர் பெயிண்டட், ஹாவ் பீன் பெயிண்டட். இங்கே என்ன டென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது. ஸோ கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றப்ப ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுன்றப்ப ப்ரெசண்ட்டும் இருக்கும், கண்டினியூஸும் நம்ம வந்து இங்கே இருக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸும் இருக்கணும், கண்டினியூஸ் டென்ஸும் இருக்கணும். ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் ஆர் பீயிங்கிறது கண்டினியூஸ் டென்ஸ்க்கு, கண்டினியூஸ் ஆஸ்பெக்ட்டுக்கு வரும். ஆர்ன்றது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்க்கு அந்த டேபிளர் காலம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ரிவிஷன் பண்ண. ஸோ த ஆன்சர் இஸ் த வால்ஸ் ஆர் பீயிங் பெயிண்டட். கீழே வந்து நான் எல்லாத்துலேயும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். புரியலன்றவங்க அதையும் வந்து ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. Second one, which of the following is a synonym for the word benevolent?
ஸோ benevolent அப்படின்னா இட் இஸ் அ கைண்ட். ஸோ சினானிம் தான் கேட்டிருக்காங்க. சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றதுக்குமே வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது. எப்படி எப்படி இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதாவது நார்மல் சினானிம்ஸ் இருக்குது, ஒரே மாதிரி மீனிங் இருக்கிற மாதிரி சேம் மீனிங் இருக்க சினானிம்ஸ், ஆர் எல்ஸ் அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, இது மாதிரியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி சினானிம்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் வித் அன் எரர். ஸோ இங்கே வந்து சென்டென்ஸ் நிறைய 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. எரர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எரர்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப முதல்ல வந்து என்னென்ன எரர் இருக்குன்றதை பற்றி நம்ம வந்து ரிமூவ் மெத்தடில் தான் இதை வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ஹீ கோஸ் டு ஆஃபீஸ் எவ்ரிடே. ஸோ எவ்ரிடே அப்படின்றப்ப நமக்கு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ கோஸ் இது கரெக்டு. ஷீ ஸ்பீக்ஸ் ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ். ஸோ ஸ்பீக்ஸ் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவா அப்படின்றது கரெக்டு தான். ஸோ ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் த அசைன்மெண்ட். ஸோ இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது, இதுவும் கரெக்ட். ஸோ இங்கே இருக்க ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வி டிஸ்கஸ்ட் அபவுட் த இஷ்யூ. ஸோ இது ஒன்று தான் வந்து ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு மேலோட்டமாக பார்க்குறது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்க மாதிரி இருக்கும். பட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ இந்த ட்ரான்சிட்டிவ் வேர்புக்கு பக்கத்தில் வந்து எப்பயுமே அபவுட் அப்படின்ற வேர்டு வந்து வராது. ஸோ வி டிஸ்கஸ்ட் த இஷ்யூ. ஸோ வி ஆல்ரெடி டிஸ்கஸ் த இஷ்யூ அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அபவுட்ன்ற வேர்டு வந்து இங்கே வரக்கூடாது. ஸோ அதுதான் வந்து இங்கே எரர். Which figure of speech is used in the line the wind whispered through the trees? ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது நமக்கு. ஸோ அதுவே நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இங்கே வந்து விண்ட் விஸ்பர்டு. ஸோ விண்டு வந்து பேசுதான், அதாவது எப்படி சொல்கிறது, மெதுவாக பேசுதான். யார்கிட்டனா ட்ரீஸ் மூலிமா மெதுவாக பேசுதான். ஸோ விண்டுக்கு வந்து இங்கே ஹியூமன் ட்ரைட்ஸ் கொடுத்துருக்கறனால இட் இஸ் நோன் ஆஸ் பர்சானிஃபிகேஷன். Choose the correct pattern, sentence pattern. He made her cry. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து he subject made verb தெரியும், her cry. ஸோ her வந்து நம்ம அழகாக ஆப்ஜெக்ட்னு நம்ம ஃபைன் பண்ணிடுவோம். நமக்கு நார்மலாக என்ன ஆப்ஜெக்ட்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து வரும் இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து ஐஓடிஓ அப்படின்ற மாதிரி தான் நம்ம போடுவோம் எப்பயுமே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா cry. ஸோ இது இட் இஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் வந்து இட் இஸ் அ நவுன். ஏதாவது ஒரு நவுன் தான் வந்து ஆப்ஜெக்டாக இருக்கும். இட் மே பி டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆர் இட் மே பி இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்துட்டு இங்கே வந்து க்ரை இருக்குது. ஹீ மேட் ஹர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ இது வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த வேர்ட் வருது க்ரை. ஸோ த ஆன்சர் இஸ் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அண்ட் காம்ப்ளிமெண்ட். ஸோ SVOC. Which of the following is an American English term? அமெரிக்கன் இங்கிலீஷ் டேர்ம். இதில் வந்து எது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் டேர்ம் அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரக். ஸோ ட்ரக் அப்படின்றது வந்து லாரியினுடைய அமெரிக்கன் இங்கிலீஷ் டேர்ம். இதுக்கு வந்து பெட்ரோல், ஃப்ளாட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாரி, பெட்ரோல், ட்ரக், ஃப்ளாட் இதெல்லாமே வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ இதுக்கு மற்றதுக்கு பெட்ரோலுக்கும் ஃப்ளாட்டுக்கும் என்ன பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அப்படின்றத தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. Choose the correct preposition. She is married dash a lawyer. ஸோ இந்த ப்ரிப்போசிஷனில் தான் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஈவன் நானுமே நிறைய ஒரு சில சமயம் கன்ஃபியூஸ் ஆவேன். ஸோ எப்போ வந்து எந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இது நிறைய படிக்கணும். ப்ரிப்போசிஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து டாக்டிக்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன் த பஸ் அப்படின்ற மாதிரி, இந்த கார் அப்படின்ற மாதிரி நிறைய பை த கார், இந்த காரும் சொல்லலாம் பை த காரும் சொல்லலாம் பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன் வேர் இட் இஸ் யூஸ்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி பிளேஸில் யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து நமக்கு அந்த ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து மாறுபடும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து இட் இஸ் to, married to a lawyer. Find the antonym of explicit and answer is vague. explicitனா clear and direct, vagueனா அதுக்கு ரொம்ப வேகாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்குது, அன்கிளியராக இருக்குது அப்படின்றது தான் vague. ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் இன் இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ இங்கே இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு கொடுத்துருக்கும் போதே தெரியும். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து நம்ம வந்து கோட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஏபி வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து சிடி. ஷீ செட் தட் ஷி வாஸ் டயர்டு. ஷீ செட் ஷீ இஸ் டயர்டு. எப்பயுமே வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வர்றது வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் வரும். அது நமக்கும் தெரியும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து தட் லிங்கிங் வேர்ப் வந்து இல்லை ஃபோர்த் இதில். ஸோ அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இட் இஸ் ஆன்சர் இஸ் சி. ஷீ செட் தட் ஷி வாஸ் டயர்டு. Which sentence uses a metaphor?
ஸோ மெட்டஃபர் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, கம்பேரிங் டூ திங்ஸ் வித்தவுட் த வேர்ட்ஸ் ஆஸ் ஆர் லைக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 சென்டென்சஸ், அதில் எல்லாத்துலேயுமே ஆஸ் இருக்குது. ஷி பிரேவ் ஆஸ் லயன், ஃபாட் லைக் அ டைகர், சீக்ஸ் ஆர் லைக் ரோசஸ் அப்படின்னு மூணுத்துலேயுமே வந்து இங்கே 4 சென்டென்ஸுமே கம்பேர் பண்ணியிருக்காங்க. பட் மூணுத்தில் வந்து ஆஸ் ஆர் லைக் இருக்குது. ஒரே ஒரு சென்டென்ஸில் மட்டும்தான் இல்லை. த காட்டன் clouds were cotton balls in the sky. So it is the comparison, direct comparison without using as or like. இங்கே clouds வந்து cotton balls-னு கம்பேர் பண்ணியிருக்காங்க. Pick the correct American equivalent to of dustbin. It is garbage can. Choose the correct word to complete I am not interested dash politics. In politics. Which one is a compound sentence? So compound sentence, sentenceல வந்து நிறைய இது இருக்குது. நம்ம ஒரு பேட்டர்னில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீனிங் எப்படி அது வந்து என்ன மாதிரி மீனிங் கொடுக்குது, ஆர்டரா, அந்த மாதிரி பேட்டர்னில் ஆர்டரா இல்லை நார்மல் சென்டென்ஸா இல்லை வந்து ஒரு கமாண்டா ஒரு கொஷினா, அந்த பேசிஸில் வந்துட்டு நம்ம 4 டிவிஷனாக பிரிப்போம். அண்ட் பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன் இட் டஸ், பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன் அண்ட் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர், இது 2 டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் தான் வந்து நம்ம டிக்ளரேட்டிவ் ஆர் அசர்ட்டிவ், கொஷின் சென்டென்ஸ், இந்த எக்ஸ்க்ளமேட்ரி, இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்ற மாதிரி பிரிப்போம். பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் இந்த 4 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது நமக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்றபோது நமக்கு வந்து நிறைய கிளாஸஸ் வந்து ஜாயின் ஆகிருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது நிறைய வந்து கிளாஸஸ் தான். கிளாஸஸ்னால் என்ன, ஃப்ரேசஸ்னால் என்ன அப்படின்றதுக்கு வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதையும் வந்து நான் டேக் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை வச்சு ஜாயின் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் லைக் ஆல்தோ, இஃப் இதெல்லாம் வச்சு இது பண்ணியிருந்தாங்கன்னா இட் இஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா he wanted to succeed, இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அண்ட் திஸ் இஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ். பட் இங்கே என்ன ஒரு விஷயம்னா இங்கே வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து கொடுக்கல. இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் கண்டினியூஸாக அந்த வந்து கோஆர்டினேட்டடாக வந்து ஜாயின் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் I came, I saw, I conquered. It is 3 different clauses joined into a single sentence. What is the function of the word beautiful in the sentence? She is beautiful. So she is beautiful, it is adjective. He is a lion in the battle. Already நம்ம பார்த்தது தான், இது வந்து metaphor. Which one is correct question tag? She sings well. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே கொஷின் டேக் வந்து என்ன வேர்ப் இருக்கோ, வேர்ப் ஆர் மாடல் ஆக்சிலரிஸ், ஹெல்பிங் வேர்பாக இருக்கட்டும் இல்லை மாடல் ஆக்சிலரிஸ் இருந்தால் அது ரெண்டுத்தையும் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வெறும் மெயின் வேர்ப் மட்டும் இருந்ததுன்னா அது எந்த டென்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து மெயின் வேர்ப் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ளஸ் எஸ். ஸோ எப்பயுமே வேர்ப் ப்ளஸ் எஸ் இருந்ததுன்னா நம்ம அந்த வந்து வேர்ப் டஸ் ப்ளஸ் வேர்ப் அப்படின்றது தான் நம்ம பிரிப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம அதுவும் இல்லாமல் நம்ம கொஷின் டேக்காக யூஸ் பண்ணும்போது நம்ம பாசிட்டிவ்ல இருந்தால் நெகட்டிவ்லையும், நெகட்டிவ்ல இருந்தால் பாசிட்டிவ்லையும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இங்கே த கரெக்ட் ஆன்சர் இஸ் டசன்ட் ஷீ. சூஸ் த கரெக்ட் ஸ்பெல்லிங். ஸோ த ஆன்சர் இஸ் சி, அச்சீவ்மெண்ட். இந்த மாதிரி கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹர் வாய்ஸ் இஸ் மியூசிக் டு ஹிஸ் இயர்ஸ். ஸோ இதில் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. ஸோ வாய்ஸ் வந்து மியூசிக், அதாவது வாய்ஸை வந்து மியூசிக் கூட கம்பேர் பண்ணுறாங்க. வாய்ஸ் தான் வந்து மியூசிக்கே அப்படின்றாங்க, பட் வித்தவுட் யூஸிங் ஆஸ் ஆர் லைக். ஸோ இட் இஸ் மெட்டஃபர், டைரக்ட் கம்பேரிசன் பண்ணுறாங்க. ஸோ ஹைப்பர்போலி அப்படின்றது வந்து நடக்கவே, அதாவது ஒரு இமேஜினரி வித்திங்கே வந்து ரொம்பவுமே இது நடக்காத விஷயம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேஷனே வந்து ஓவர் எக்ஸாஜரேஷன் பண்ணி சொல்கிறது தான் வந்து நம்ம ஹைப்பர்போலி அப்படின்றது சொல்லுவோம். Which of the following shows a phrasal verb? So phrasal verb இருக்குது, verb phrase இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஃப்ரேஸ்லேயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் இருக்குது. நவுன் ஃப்ரேஸ், verb phrase, adverb phrase, adjective phrase, இந்த மாதிரி நிறைய ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ், இந்த மாதிரி நிறைய ஃப்ரேசஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் நமக்கு phrasal verb அப்படின்றது இருக்குது. phrasal verbுக்கும் verb phraseக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன, phrasal verbுக்கும் இடியம்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து phrasal verb வந்து turned up அப்படின்ற phrasal verb யூஸ் பண்ணியிருக்காங்க. turned up means arrived. Identify the American English usage. ஸோ இங்கே வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. the answer is I need to check the faucet. faucet அப்படின்னா டேப் அப்படின்னு அர்த்தம் in British English.
ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்றதை கமெண்ட்லேயே சொல்லுங்கள். தேங்க்யூ.